இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அதாவது காவல்துறையே கஞ்சா வைத்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன சார் நடந்துச்சாங்க ஆக்சுவலாக? பையன் வந்து கஞ்சா வியாபாரி கிடையாது. அந்த உண்மையான நிலவரத்தை புரிஞ்சிக்காம பத்திரிகையிலேயே நம்ம என்னவோ ஒரு கஞ்சா வியாபாரியை பெற்றுற மாதிரியும் கமெண்ட்ல அவ்வளோ வர்க்கர் ஒரு, அதாவது எது உண்மை தெரிஞ்சிக்காமே அந்த அம்மாவையும் தரக்குறவா பேசுது, அந்த பையனையும் தரக்குறவா பேசுது. ராஜா சார் என்ன ஒரு இன்ஸ்பெக்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தார், ஏசி சார். அந்த ராஜா சார் புளியாந்தோப்பில் வந்து எல்லாரையும் பிடிச்சாரு. 2:15 மணிக்கு ஒரு ஏசி சாமானிய மக்களுடைய ஃபோனை எடுத்துட்டு கஞ்சா பல கேஸுங்க பிடிக்கிறாரு, கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறதை தத்து நிற்கிறாரு. ஆனால் அவர் நடத்த விட மாட்டாருன்ட்டு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. முக்கியமாக இந்த கம்யூனிஸ்டுகள் மௌனம் காத்துனுங்கிறாங்க. பட்டியல் சமுதாயத்துக்கு நாங்கள் தான் இடதுசாரிகள் தான், கம்யூனிஸ்டுகள் தான். ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, விடுதலை சிறுத்தையும் கிடையாது, யாருதுமே கிடையாது. புளியாந்தோப்பில் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா சார், புதிய ஆட்சி பொறுப்பேற்றுச்சு. நீங்கள் தொடர்ந்து வந்து கிரைம் மற்றும் காவல்துறை சம்பந்தமான தகவல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ புதிய ஆட்சி மாறி காவல்துறை அதிகாரிகள்லாம் அங்கங்கே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து புளியந்தோப்பில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் அந்த வீடியோ வைரல் ஆச்சு. எல்லா செய்திகளையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் பகுதி தான் அது. வீட்டில், அதாவது காவல்துறையே கஞ்சா வைத்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி சினிமாவில் வர மாதிரி பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன சார் நடந்துச்சாங்க ஆக்சுவலாக? அதாவது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம போய் டீட்டெயிலாக விசாரித்ததில் அந்த பையன் வந்து கஞ்சா வியாபாரி கிடையாது. அதாவது க்ளீனாக போலீஸுடைய நோட்ஸு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, ஆஸ்பார் ரெக்கார்டாக நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துடைய உண்மையான விஷயத்தை வெளியே கொண்டு வரது தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வேலை. ஒரு தனி மனிதன் ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்றப்போ நேராக போகிறாங்க, ஏதோ போலீஸ் போய் எடுத்துட்டாங்க, உடனே இவன் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி NDPS கேஸில் வந்து இருக்கிற மாதிரி ரொம்ப காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. இந்த பையன் மேலே 7 FIR இருக்குது. அதில் 2 307. இந்த பையன் வந்து NDPS கேஸே கிடையாது. இந்த பையன் மேலே லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் NDPS கேஸே கிடையாது. கொலை முயற்சி இருக்குது, 2 307 இருக்குது, 2 75 கேஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 3 புட்டாப்பு லோக்கலில், அதாவது 307 இருக்க பசங்க மேலே. குற்றவாளி தான் அந்த பையன் சரித்திர பதிவேடு HS லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பையன். ஆக்சுவலாக அந்த பையன் வீட்டுக்கு போலீஸ் போனது உண்மை. ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த நியூஸ் வெளியே வரப்போ ஒரு சாமானிய மக்கள், ஒரு பட்டியல் சமுதாய மக்களை சேர்ந்த ஒரு பெத்த தாய் ஒரு சொசைட்டியில் அந்த சமூகத்தில் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசுனாங்க. அப்போ அப்படி பேசுகிறப்போ இந்த அம்மா என்னவோ ஒரு கஞ்சா வியாபாரியை பெற்றுற மாதிரியும் அந்த உண்மையான நிலவரத்தை புரிஞ்சிக்காமல் பத்திரிகையிலேயே எல்லா சேனல்லே வரப்போ அவ்வளோ அவதூறாக அந்த குடும்பத்தை, அந்த பெண்மணியை வந்து பண்ணாங்க. நான் கூட நினச்சேன் அவங்கள பற்றி டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கிறப்போ அந்த அம்மா மேலே ஒரு கேஸ் கிடையாது, ஒரு கேஸும் கிடையாது. இப்போ தான் வழக்கு தொடர்ந்துக்கிறாங்க. அதாவது காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்துட்டு தான் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா ஆதங்கத்தில் P4 பேசன் ஸ்டேஷனில் கையெல்லாம் அறுத்துக்கிறப்போ பரபரப்புன்னு கையை அறுத்துக்கிறாங்க. ரொம்ப கொடூரமாக தான் பிள்ளைக்கோசம் அறுத்துக்கிறாங்க. தப்பே பண்ண அதான் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்ட்டு அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இப்போ KP பார்க்கு, PK காலனி, சுந்தரபுரம், சிவராஜபுரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் எங்கே கும்பலாக இருக்கோ அந்த ஏரியாக்குள்ளே இருப்பாங்க. எந்த குடும்பம் அதிகம் இருக்கோ அந்த குடும்பத்துடைய ஆதிக்கம் செலுத்துவோம். இப்போ சமீப காலமாக நம்ம பாராட்ட வேண்டிய சம்மில் நடக்கக்கூடிய அந்த சம்மில் நடக்க வேண்டிய விஷயம். இப்போ என்னென்னா, ஒரு கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கு கல்லா கட்டாமல் விற்க முடியாது. 1 லட்ச ரூபா மினிமம் கட்டினா தான் விற்க முடியும். அப்படி ஒரு கஞ்சா வியாபாரி கல்லா கட்டாமல் விற்றுட்டாங்கன்னா அவங்கள வாழ விட மாட்டாங்க போலீஸு. சப்போஸ் புதுசாக யாரோ ஒருத்தருக்கு கஞ்சா விற்கிறாங்கன்னா இந்த கஞ்சா வியாபாரி போய்ட்டு ஸ்டேஷனில் சொல்லிவிடுவாங்க, சார் நான் வந்து மாதமானா உங்களுக்கு படி அளக்கிறேன், கமிஷன் கொடுக்குறேன், கமிஷன் படி அளக்கிறேன்னு படி அளக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க, கமிஷன்லாம் இல்லை, படி அளக்கிறேன்னுவாங்க. அதேமாரி அவங்க வீட்டாண்ட ரைடு வருதுன்னா காவல்துறையிலேருந்து ரிப்போர்ட் போய்டும், வரப்போகிறாங்கன்றதை நாளைக்கு ரைடுமா சொல்லியிருக்காங்க நீ பார்த்துக்கன்னா பொருள்லாம் வேறு இடத்துல மாறிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கஞ்சா விற்பனையிலேருந்து தான் அந்த பையன் வந்து கண்டிப்பாக வந்து கல்லா கட்டியிருக்கணும். அவன் ப்ரீவியஸ் NDPS கேஸே இல்லை, கஞ்சா விற்பனை பண்ணல. ஆனால் என்னென்ன வழக்குகள் சார் இப்போ 2 307, 2 307, 2 75 இருக்குது. சண்டை கேஸ் தான் இருக்குது. ஒரு 2 கொலை முயற்சி, 2 75 கேஸு, 3 புட்டாப் கேஸு போட்டிருக்காங்க. யூஸ்வலாக ரவுடிங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா, இன்க்ளூடிங் காக்கத்தோப்பு பாலாஜி மேலேயே
வழிப்பறி கொள்ளை 1500 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா இவரோட பிடிச்சேன். சில ரவுடிங்க மேலே அவனுங்க எங்கே இருப்பானுங்க 21 கிலோ. இப்போ ஜங்லி கணேசன் மேலே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவன் வேப்பரையில் 21 கிலோ வேறு எங்கன்னா ரெக்கவரி பண்ணுவாங்க. யூஸ்வலாக போலீஸுடைய அக்யூஸ்டுங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு விதம் வேணும். எங்கன்னா பிடிக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு வந்து இவனுங்க மேலே போட்டு, அதாவது சொசைட்டியில் வந்து அட்ராசிட்டி பண்ணக்கூடிய ரவுடிங்களை புட்டாப் கேஸஸ் சொல்லுவாங்க. புட்டாப் கேஸ் போட்டு அவங்கள ஜெயிலில் வைப்பாங்க. பின்பு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அவனுடைய அல்ட்ராசிட்டி இருக்காது. இந்த பையன் வந்து என்னென்னா 3 ஆப்ஷன் எனக்கு என்னவோ 3 ஆப்ஷனு. ஒன்று, இப்போ இன்றைக்கி டிவிக்கு ஆட்சி நடந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடியே புளியாந்தோப்பில் 3 மாதத்துக்கு முன்னாடி ராஜா சார் என்ன ஒரு இன்ஸ்பெக்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தார், ஏசி சார். அந்த ஏசி ஃபுல்லாக காலி பண்ணிட்டார், எல்லாரையும் யாரையும் விற்கவில்லை. புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே பல இன்ஸ்பெக்டருங்க வந்து அந்த ஏசியை வந்து லூஸு சனியா எப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவான் இன்ஸ்பெக்டர். அப்படியே பேசுகிறாங்க இன்ஸ்பெக்டர் ஏசி சாரை எங்களுக்கே இது வருமானத்துக்காக சனியை முடிச்சவன் போக மாட்டான், இங்கேருந்து இவனும் வாங்க மாட்டான், எங்களையும் வாங்க விட மாட்டான்னு அவதூறாக அவர் ஏசி சாரை பேசுகிறது நம்ம காது கொடுக்க கேட்டோம். என்னென்னா அவர் ஃபுல்லாக 2.25 மணி நல்லா ஃபோன் எடுப்பார். ஒருத்தர் நல்லது செஞ்சால் இந்த சமூகத்தில் சொல்லி தாங்க ஆகணும். அதே செய்யலைன்னா திட்டுறோம்ல. அந்த ராஜா சார் புளியாந்தோப்பில் வந்து எல்லாரையும் பிடிச்சார். 2.25 மணிக்கு ஒரு ஏசி சாமானிய மக்களுடைய ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு 5 டன் அரிசியை பிடிக்கிறாரு, கஞ்சா பல கேஸுங்க பிடிக்கிறாரு, கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறதை தத்து நிறுத்துறாரு. ஆனால் அவர் நடத்த விட மாட்டாருன்ட்டு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே ஓரளவு நம்ம என்ன இருக்குது, இன்னும் 3-4 வருஷம் ரிட்டையர்டு, ஓட்டின்னு போட்ட கூட நம்ம என்னத்தை பண்ண முடியும்னு கை விரிச்சிட்டாங்க. இப்போ டிசி முத்துக்குமார் சார் கிட்ட நாங்கள் என்ன கேட்குறதுன்னா, உங்களால் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர முடியும், ஆனால் ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க? ஏன்னா உண்மையிலே புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். இப்போது ஏசி வந்து நல்லவராக இருக்காரு, ஆனால் கீழே இருக்கிறவங்களாம் ஏசியை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு ஏரியாவில் அதுதானே சொல்ல வரேன். அப்போ எந்த உயரதிகாரிகள் நேர்மையாக இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க தான் நம்ம பேசு. கீழே இருக்க இன்ஸ்பெக்டருங்க பண்ணுறாங்க சார். ஒரு சில இடத்துல ஏசியே நல்லா இல்லை. நம்ம இப்போ சொல்கிறது பழைய ஏசி வந்து எடுத்தாரு, புதிய ஏசி வந்தோடனே ஓடுதுன்னா அப்போ இந்த ஏசிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காது அப்படின்ற. அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் காவலர்கள் பற்றாக்குறை இருக்கிறதால சட்டம் ஒழுங்கு எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ கமிஷனர் ஆஃபீஸே எடுத்துக்கோங்க. கமிஷனர் ஆஃபீஸ் லிமிட்டில் இருக்கிற ஜீவன் வெப்பரில் 100 போலீஸ் கிடையாது. கிரைமில் 10 போலீஸ் கிடையாது. கிரைம் இருக்கு, ஜீவன் வெப்பரி கிரைம் இருக்கு, 10 போலீஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டரில் ஒரு 50 போலீஸ் கிடையாது. அப்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்கணும்? குறைஞ்சது ஒரு 58லேருந்து ஒரு 75 வரைக்கும் இருக்கணும். இன்றைக்கி இருக்க மக்கள் தொகைக்கு ஒவ்வொரு காவல் நிலையம், அதாவது லா அண்ட் ஆர்டரும் குற்றப்பிரிவும் சொல்கிறேன், அந்த குற்றப்பிரிவு ரெண்டுத்துலேயும் சேர்த்து மினிமம் 100 போலீஸ் கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு உங்கள் கண்ட்ரோலில் வரும்? இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் 50,000 பேருக்கு மேலே காலி பணியிடங்களை நிரப்பணும். ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் இவ்வளோ வரணும். அதை ஏன் பண்ண மாட்டாங்க? சரின்றது ஒன்று. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பையன் கதைக்கு வரேன். இந்த பையன் வந்து 3 ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்று இன்றைக்கி போதைக்கு எதிராக மிகப்பெரிய விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்காங்க. பல பேரை பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட்லேயே 46 பேரை டிசி சார் முத்துக்குமார் சார் தலைமையில் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நான் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன ஒன்று பண்ணிட்டாங்க, நான் போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் இன்னார் விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிற புகாரில் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கினாங்க. அதாவது புளியாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் P1 புளியாந்தோப் காவல் நிலையம் இருக்குது, P2 ஓட்டேரி காவல் நிலையம் இருக்குது, P3 காவல் நிலையம் இருக்குது, P4 பேசன் பிஜி காவல் நிலையம், P5 MKB நகர் காவல் நிலையம், P6 கொடுங்கேரு. அப்போ இந்த 6 ஸ்டேஷன்லேயும் நடக்கக்கூடிய அட்டுழியங்கள், எங்கெல்லாம் கஞ்சா விற்கிறாங்க, யாரெல்லாம் அந்த பார்ட்டின்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு வந்தால் அந்த புகாரை ரகசியம் காக்கலை காவல்துறை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து என்னுடைய புகாரில் எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 46 பேருக்கு மேலே அக்யூஸ்டுங்களை. நம்மளுக்கு அது சந்தோஷம்தான், நம்மளுக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் சம்மந்தப்பட்ட நபருக்கே இவர் புகார் கொடுத்து தான் நீங்களாம் ஜெயிலுக்கு போனீங்க, உங்கள் மேலே இத்தனை செக்ஷன் போட்டிருக்கோன்னு ஒரு எப்படி சொல்கிறது, மனுதாரருக்கும் எதிர் மனுதாரருக்கும் மோட்டிவேஷன் உருவாக்கிட்டாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டாண்ட போயிட்டு எங்கள் வீட்டாண்ட வந்து கலாட்டா பண்ணுறதும் ஃபோனில் வந்து என்ன ரவுடிசம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் மேலேயே போட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, மண்ணுக்குள்ளே போக ஆசைப்பட்டுட்டியா, உன்னை நான் விட மாட்டேன், உன்னை சாகடிக்காமல் விட மாட்டேன், அது இதுன்னு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணல, இந்த பக்கம் 4 பேர் ஆட்டோவில் வரானுங்க, எல்லாம் வராங்க. அதுக்கெல்லாம் நம்ம போயிட முடியாது. 32 வருஷம் பொது சேவையில் இருக்கோம். இப்போ இந்த பையன் இந்த 3 ஆப்ஷன் தாங்க நான் சொல்லுவேன். புளியாந்தோப்பில் ஓரளவு 90% கஞ்சாவை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போது ஒரு வேளை இந்த பையன் ரவுடிஸ் பண்ணுற பையன் தான், கஞ்சா வைக்கிறவல தனக்குத்தானே ஒரு ஆசையில் எல்லாரும் நிறுத்திட்டாங்க. இந்த நேரம் நம்ம கெத்தாச்சே,
நம்ம கஞ்சா விற்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். இல்லைன்னா இந்த பையனுடைய கொட்டத்தை அடுக்கணுன்னு யார் மூலியம்னாது போலீஸ் வந்து கரெக்டாக வச்சு வந்து எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆசை நம்மளை விற்கலாம் அப்படின்னு இந்த பையனே விற்றுருந்தா இந்த 3 விஷயமும் நடந்திருக்கும். ஒன்று எல்லாமே நிறுத்திட்டாங்க, நம்ம விற்கலான்ற மோட்டிவ்க்கு வந்திருப்பான். இல்லைன்னா யாராவது இவனை மாட்டி விடணுன்ட்டு இவன் வீட்டில் வச்சுட்டு கரெக்டாக லொக்கேஷன் போலீஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா போலீஸே சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வாழ விடக்கூடாது, எவன்லாம் செட் ஆகலையோ ஆல்ரெடி இருந்தாலுமே அந்த பையன் வந்து ஆல்ரெடி குற்றவாளி தானே சார். பெரிய ரவுடி பசங்க திருட மாட்டானுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ரவுடி பசங்க திருட மாட்டாங்க. ரவுடி பசங்க வந்து அக்யூஸ்டு பக்கா A+1 கேட்டகரியில் இருக்கிற ரவுடிஸுங்க திருட மாட்டாங்க. A+1 கேட்டகரியில் இருக்க கேஸ்காரனுங்க எல்லாருமே அண்ணன் தம்பி. அந்த கேஸ்காரனுங்களையும் திருட விட மாட்டானுங்க. யாரோ வேணாலும் வெட்டு, அல்ட்ராசிட்டி பண்ண, ஆனால் திருட வேணா மாமல் கேட்க சொல்லுவாங்க. இப்போ இந்த பையன் வந்து A+ல தான் இருக்கிறான், ஏல கிடையாது. A+ல கொலை முயற்சி 2 வழக்கு இருக்கு. கொலை முயற்சினாலே A+ல தான் வரும். அப்போ இந்த பையன் வந்து திருடுற புத்தி கிடையாது. ஒருவேளை ஆசைப்பட்டு நம்ம விற்கலான்னு பண்ணி நான் சொன்ன 3 ஆப்ஷனுக்குள்ள வந்திருந்தான். ஆனால் அவன் மேலே ப்ரீவியஸ் NDPS கேஸ் கிடையாது. அந்த அம்மா மேலே கேஸ் கிடையாது. பையனுடைய அம்மா ஒரு ஆதங்கம், ஒரு பட்டியல் சமுதாயம் மக்கள் வந்து லபலபன்னு கத்திட்டு பிளேட் எடுத்து அறுகிறாங்க. அப்போது இதை வந்து சேனலில் வந்து இப்போ புளியாந்தோப்பில் பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளி கஞ்சா விற்பனையில் ஈடுபடுறப்போ பிடிக்கிறப்போ சொல்லிட்டவனே கமெண்ட்டில் அவ்வளோ வர்க்கர் ஒரு, அதாவது எது உண்மை தெரிஞ்சிக்காமே அந்த அம்மாவையும் தரக்குறவா பேசுறது, அந்த பையனையும் தரக்குறவா பேசுறது, அவங்க குடும்பத்தை தரக்குறவா பேசுறது, அப்படியே ஒரு கமெண்ட், பேட் கமெண்ட். நம்ம முதல்ல ஒன்று சொல்கிறது உண்மையாக புரியா தீவிர விசாரணை செய்யணும். அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் கரெக்ட் தான், காதால் கேட்பது போய் தீர விசாரிக்கணும். இன்னைக்கு நம்ம அந்த புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட்ல பழைய கஞ்சா வியாபாரி லிஸ்ட்ல அந்த பையன் இல்லை, ஆனா ரவுடி லிஸ்ட்ல இருக்கான். அப்படின்றப்போ அவன் வீட்டுக்கு கஞ்சா அவனா இல்ல யாருன்னா வச்சாலும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வரணும். என்னன்னா இப்போ புதிய அரசு பொறுப்பேற்றோன்னே பாருங்க போலீஸ் இப்படி பண்றாங்கிற மாதிரி காவல்துறை மேல ஒரு அதாவது காவல்துறையில ஒரு ஹார்டான காரணங்க வருது. அதாவது நான் சொல்றது என்னன்னா, கஞ்சா விற்பனையில் அந்த பையன் ஈடுபட்டிருந்தா கண்டிப்பா அந்த ஸ்டேஷனுக்கு கப்பம் கட்டியிருக்கணும். அந்த பையன் கப்பம் கட்டுற பையன் கிடையாது. ஓகே, ஒரு சாமானிய குடும்பத்தில் இருக்கான். நம்ம அவனுக்கு சப்போர்ட்டே பண்ணல. அவன் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி, HS லிஸ்ட்டு, ரவுடிஸு, போலீஸ் தடுத்து நிறுத்தட்டும், அதில் எந்த காரணமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் ரவுடி பையன், அந்த ரவுடின்றது உண்மை, ஆனால் ஒரு கஞ்சா வியாபாரி கிடையாது. அவங்க அம்மாவும் ப்ரீவியஸ் அக்யூஸ்ட் இப்போ போலீஸில் கேட்டுட்டு தான் வரேன். அப்படி இல்லாத காவல்துறை அந்த முடிவு எடுத்துருக்கலாம். நீங்கள் சொன்ன ஒரு ஆப்ஷன் நான் வந்து 100% காவல்துறையில் பெரிய அதிகாரிங்கிட்ட பேசிட்டு அந்த பையனுடைய என்னென்ன ட்ராக்ன்றதை பேசிட்டு தான் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபருக்கும் அதை தான் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் ஏதோ அந்த பையனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, அந்த பையன் ரவுடின்றது உண்மை. புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட்ல சரித்திர பதிவேடு குற்றவாளிங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போட்ட கம்ப்ளைண்ட் ஒரே நம்ம தான். தமிழகம் முழுவதும் கஞ்சா வியாபாரிக்கு போட்டது நம்ம தான். 2வது புளியாந்தோப்பு இன்னைக்கு அமைதியாக இருக்குது. புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா சசிகுமாரை தவிர எந்த ஆம்பளையும் புளியாந்தோப்பில் புகார் கொடுக்கல. இந்த 5 வருஷத்தில் லாஸ்ட் 5 இயர்ஸ்லையும் சரி, லாஸ்ட் 10 இயர்ஸ்லையும் சரி, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து கஞ்சா வியாபாரத்தையும் சரித்திர பதிவேடு குற்றவாளியும் இந்த ரவுடிஸுங்களாம் அரெஸ்ட் பண்ணோம். இவ்வளோ ரவுடிஸ் இருக்க சொன்னது நம்ம தான். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, DMKஓ ADMKஓ முக்கியமா இந்த கம்யூனிஸ்டுகள் மௌனம் காத்துனுங்கிறாங்க. நம்ம அதாவது சொல்லுவாங்க பட்டியல் சமுதாயத்துக்கு நாங்க தான் இடதுசாரிகள் தான், கம்யூனிஸ்டுகள் தான். ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, விடுதலை சிறுத்தை தான் கிடையாது, யாருதுமே கிடையாது. புளியாந்தோப்புல ஒரே ஒரு ஆண்மகன் சசிகுமாரை தவிர புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் நான் சொல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு மாவட்டத்தையும் 61 காவல்துறை டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த கஞ்சா வியாபாரத்துக்கு எதிராக புகாரை, கள்ளச்சந்தையில் மது விற்பனை, இந்த ஊசி, இந்த போதை மாத்திரைக்கு எதிராக ஒரே ஒரு ஆளு கம்ப்ளைண்ட் எந்த தான், மற்ற எவனுமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ புளியந்தோப்பு வட சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரு விதமான தோற்றம் இருக்குல்ல. இப்போ புதிய அரசு வந்து பதவியேற்றிருக்கு, புதிய முதல்வர் வந்திருக்காரு. இப்போ இந்த இவர் பதவியேற்றதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார்பரேஷனில் கூட ஒரு இடத்துல கூட குப்பை இருக்கக்கூடாது, எடுத்த நடவடிக்கை எடுக்கணும்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் சட்ட ஒழுங்கு சம்மந்தமாக புதிய DGP பொறுப்பேற்றதுலேருந்து ஒரு 2-3 மணி நேரமாக மீட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மற்ற விஷயங்கள் சம்மந்தமான மீட்டிங்லாம் முடிஞ்சிருக்குங்கிறாங்க. இப்போ இந்த தவைக்காவுடைய ஆட்சி முதல்வராக விஜய் இருக்கிறப்போ இந்த புளியந்தோப்பு, இந்த வட சென்னைக்கான அந்த மாற்றம்ங்கிறது எந்த அளவுக்கு மாறும் நீங்கள்? கண்டிப்பாக மாறும் சார். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, சென்னையில் 1 கோடி மக்கள். இந்த 8 கோடி மக்களில் எங்கேயோ ஒரு இடத்துல அஃபென்ஸ் ஆகிறத தமிழ்நாடு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இந்தியா ஃபுல்லாக கொடுத்துன்னு வராங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விதமான எதிர்ப்பு அரசியல் தான் தவிர. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா,
ஒரு இடத்துல நடக்குதுன்றப்ப நடவடிக்கை எடுத்துடுறாரு. இந்த ஆட்சி வந்து ஒரு இடத்துல சம்பவம் வந்தவனே முதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறது வரவேற்கத்தக்கது. அது ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், எந்த சம்பவம் இருந்தாலும் போலீஸ் உடனே ஒரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட எல்லா இடத்துலையுமே சொல்கிறோம். அண்ணா நகரில் ஒரு பொண்ணு சிறுமி கற்பழிக்கப்பட்டதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏஆர் கால்ஸ் வருது. இந்த பொண்ணு சிறுமி வந்து 10 வயசு சிறுமி பாலியல் ரீதியான துன்பத்தை பண்ணணுப்போ புகார் கொடுக்க சென்ற அப்பா அம்மாவே போட்டு அடித்து நிர்வாணப்படுத்தி எஃப்ஐஆரே போடலை. அதுக்கப்புறம் பத்திரிகைகளெல்லாம் வந்தவனே தான் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அவநநிலை இன்னைக்கு இல்லைல்ல, புரியுதுங்களா? இன்னைக்கு சாமானிய மக்கள் கம்ப்ளைண்ட் எதுவே தெரில சார். திராவிட மாடல் ஆட்சியில் சாதிச்சது கல்வி கொடுத்துட்டோம். இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட எழுத தெரில. நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காவல் நிலையத்தையும் பாருங்கள், வாசலில் ஒரு சில வழக்கறிஞர்கள் புரோக்கராகிறாங்க. கம்ப்ளைண்ட்டை எழுதுறதுக்கே 1000 ரூபாய். அதுக்கப்புறம் எனக்கு ஏசி தெரியும், இன்ஸ்பெக்டர் தெரியும், டிசி தெரியும், கம்மல் அவர், செயின் அவர், மெட்டி அவர், எல்லா கொல்ஸ் அவருன்னு வாங்கி போயிடுறாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லையே. ஒரு கம்ப்ளைண்ட் ஆனாலே ஒரு நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்கப்பா, இந்த ஆட்சியில் சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. இன்னைக்கு போட்டிருக்காங்க தாவேக்கா ஆட்சியில் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறதுக்கு ஒரு ஆள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி 24 hours. இது சமூக ஆர்வலர் ஒரு மாற்றமாக தான் பார்க்குறீங்க? கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் 15,000 சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம திருப்பி சொல்கிறோம். காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி அவருடைய மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே 100 சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு கடந்த ஆட்சியில். ஆமாம், கடந்த ஆட்சியில் வரலாறு இருக்கு. நான் வந்து தகவல் அறியும் மற்றவங்கள மாதிரி பொதுவாக பேச மாட்டேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2000 கீழ் மயிலாப்பூர் டிஜிபி சார் கட்டுப்பாடு உள்ள சொல்கிறேன், அந்த டிஜிபி ஆஃபீஸ் இருக்குமா அங்கே வரைக்கும் 100 சிறுமிகள் கற்பழிப்பு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு சம்பவம்ன்றது நடக்கும், எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு சிறுமியோ சிறுவர்களையோ பண்ணுறான். இப்போ கூட பாருங்கள், R3 ஸ்டேஷனில் அசோகநகர் ஸ்டேஷனில் 2 காவல்துறை அதிகாரிங்க ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க அவங்க வீட்டில். அந்த பையனுடைய ஃப்ரெண்டு வரப்போ, ஒரு சின்ன வயசு ஒரு 12 வயசு பையன் வரப்போ இல்லீகலாக ஒரு செக்ஸ் பண்ணியிருக்காரு அவர். தலைமை காவலர் அவர் அரெஸ்ட் பண்ணி ஃபோக்ஸோ போட்டிருக்காங்களே, பெரிய விஷயம் இல்லை. இதே இந்த கடந்த கால ஆட்சி இருந்தால் அதை மறைச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஸ்பாட் எஃப்ஐஆர் போடுறது. அதுதான் நான் கேட்குறேன். அந்த புளியந்தோப்பு வட சென்னைங்கிற அந்த பகுதி தாவேக்கா அரசு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அளவு மாற்றம், அந்த பெயர், அந்த கெட்ட பேர். அதனால தான் அந்த பையன் உண்மையிலே கஞ்சா வைத்திருந்தா, அந்த பையன் கஞ்சா வைக்கிறான், அவனை வந்து குண்டாஸ் போடுங்க நம்ம சொல்லலாம். அந்த பையனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவன் ப்ரீவியஸ் அக்யூஸ்டு ஏதோ ஒரு செட்டிங்கு, அவன் வந்து ஒரு வேளை மாமூல் தராமல் விற்கனானோ, இல்லை அவனுக்கு ஆவாதமாக வீட்டில் வச்சானோ, இல்லை போலீஸே வச்சாங்களோ, அது நம்ம பார்க்கல, கண்ணில் பார்க்கல. அது நான் அது வந்து பார்க்காம நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வீட்டிலேருந்து எடுத்ததுக்கோசம் அந்த பையனை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா மேலே கஞ்சா கேஸ்லாம் போடல, காவல்துறையை பணி செய்ய விடாமல் பண்ணதுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் ரிமாண்ட் பண்ணல, ஃப்ரீயாக எஃப்ஐஆர் போட்டுக்கிறா, நீங்கள் ஏபி ஏற்றுக்குமா, ஏன்னா பெரிய இஷ்யூ. ஏன்னா அந்த அம்மா ப்ரீவியஸ் அக்யூஸ்ட் இல்லை. இதே அந்த அம்மா இருக்கக்கூடிய P4 காவல் நிலையத்தில் பல பெண் தாதாக்கள் இருக்காங்க. அப்போ இந்த அம்மா விற்றுருந்தாங்கன்னா இந்த அம்மா அந்த லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. உண்மையிலே அந்த அம்மா யாரும் தவறாக பேசாதீங்க, அந்த அம்மா வந்து ப்ரீவியஸ் அக்யூஸ்டு கிடையாது. அது வந்து எமோஷனாக வந்து பொதுவாகவே சமூகம் தானே சார், அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் எப்படி. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் சில ஊடகம், அந்த பையன் வீட்டில் ஊசி இருந்திருக்கு, அந்த பையன் வீட்டில் ஊசி இருந்துருக்குது, போதை மாத்திரை இருந்திருக்கு, கஞ்சா இருந்திருக்கு. ஒருவேளை அந்த பையன் அடிக்ட் ஆகிருக்கலாம் அதில், இல்லை யாருமே விற்கலையே, நம்ம ஒரு விற்கலாம், நம்ம நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குதா சொல்கிறேன். புரியுது, புதுசா நீங்கள் சொல்றதுலாம் அதெல்லாம் புரியுது. இப்போ என்ன கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா, புதிய ஆட்சி வந்திருக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப தாவேக்கா அரசு இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிற ஒரு குறையை வைக்கிறாங்க. அதே போல் சில காவல்துறை அதிகாரிகள் இதுவரைக்குமே விஜய் அவர்களை முதல்வராகவும் தாவேக்கா அரசு அமர்ந்தது ஏற்றுக்க மனம் இல்லாமல் சிலர் உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குறை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்க மனம் இல்லைன்னா ரிசல்ட்டு வந்தவொடனே தனவாய்க்கா வாகனம் முதல் கொண்டு விஜய் வீட்டாண்ட வாசலில் போகிறதுக்கு காரணம் என்ன? காவல்துறையில் அந்த பிரச்சனை இல்லை சார். காவல்துறையில பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படி எதிர்கட்சிகள் செய்கிறாங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை என்னுடைய இந்த சமூகத்தில் ஏதோ ஒன்று சம்பவம் நடந்துட்டு தான் சார் இருக்கும். அந்த சம்பவத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தான். இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கூட என்ன சொல்கிறோம், நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ட்டு தான் நம்ம குரல் கொடுக்குறோமே தவிர, சமூகத்தில் எல்லாத்துலேயும் சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கும். எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சம்பவம் தனிநபர் பண்ணிட்டு தான் இருப்பான்.
அதை தட்டி தூக்குறது தான் மெயின். அந்த தட்டி தூக்காமல் அதை வேடிக்கை பார்த்துக்கின்னு நம்ம கட்சிக்காரன் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க இவனுங்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு நடவடிக்கை எடுக்காமல் அதை ஒரு மறியல் பண்ணி அதை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறது தான் குற்றன்றோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நம்ம சொல்லணும் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது. எல்லா சம்பவத்துக்கெல்லாம் கடகடன்னு எஃப்ஐஆர் போடுறாங்க, அது இல்லை நம்ம சொல்ல முடியாது. தப்புனா தப்பு தான், எஃப்ஐஆர் போடுறாங்கன்றது உண்மை. இப்போ இந்த விஷயம் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பையன் வந்து கஞ்சா வியாபாரியம் தான் நடவடிக்கை ப்ரீவியஸ் இல்லை. நம்ம கேஸை பார்த்துட்டு தான் சொல்கிறோம். 19 வாரம் ரோட்டில் போகிறவங்க மாதிரி நம்ம பேச முடியாது. ஒரு சமூக ஆர்வலராக உள்ளே போய் பார்க்குறப்ப அந்த பையன் வந்து ரவுடிஸ் தான். அப்போ இனி வந்து முதல்வர் விஜயுடைய ஆட்டம் ரெடியாக இருக்குது, ஆரம்பமும் ஆக போகுது. இல்லை இப்போ ஒரே ஒரு விஷயம் வண்டி பார்க்கணும். ஊரில் 1000 பேர் பேசினாலும் முதலமைச்சர் பேச மாட்டார், செய்களை செய்கிறாரு. சில பேர் செய்களில் செய்கிறாரு. அப்போ என்னன்னா சம்பவம் நடந்தது, நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஏற்கனவே அவர் இருந்த முதலமைச்சரோ இருந்த அமைச்சர்களை பார்த்து ஏகப்பட்ட குறைகள் இருந்தாலும் இப்போ விஜய் அவர்களை பார்த்தும் இந்த அரசை பார்த்தும் காவல்துறை அதிகாரிகள் நடுக்கத்தில் தான் இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. காரணம் ஏன் கேட்டிங்கன்னா, எல்லா காவல்துறையிலும் ஒரு சில கருப்பாடுகள் கரப்டடாக இருக்குது, சம்பாதிக்குது. நான் இப்போ திருப்பி கூட சொல்கிறேன், இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கே 4 ஹோட்டல் இருக்குது, ஏசி இருக்கவங்களுக்கே 2-3 பார் இருக்குது. அந்த மாதிரி காவல்துறையில் சில பேரே ஸ்பாலாம் நடத்துகிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வேட்டு, விஜய் அவங்களுக்கெல்லாம் வேட்டு தான், இனி சம்பாதிக்க முடியாது. அதாவது ஒரு இப்போ பாருங்கள், அண்ணா நகர் நீங்கள் டி நகர் எடுத்தீங்கன்னா ஒரு நகைக்கடை பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லேருந்து போலீஸுக்கு வந்துடும். லோக்கல் ஸ்லம்மில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், எவனா கஞ்சா ஓட்டினா எவனா பாட்டில் ஓட்டினா மாமூலு ஸ்டேஷனுக்கு வரும். என்ன சார் இப்படி வாங்குறீங்க கேட்டால் என்ன சார் பண்ணுறது, ஒரு குண்டர் சட்டை அடிக்கணுன்னா கூட 18,000 ரூபாய் காவல் நிலையத்துக்கு செலவு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா காவல்துறைக்கு போதிய செலவுன்றது எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அந்த புழலுக்கு போகிறது, இந்த கைதிகளுக்கு சாப்பாடு வாங்கி தரது, இதெல்லாம் வந்து அவங்க கையை விட்டு எப்போ அதெல்லாம் கிளைம் பண்ண முடியுமோ அப்போ தான் கிளைம் பண்ண முடியும். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குற்றச்சம்பவங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நடக்கக்கூடியதுக்கு காரணம் 100% காவல்துறையில் பற்றாக்குறை. ஒரு ஸ்டேஷனில் லோக்கலில் அது நீண்ட காலமாக குறை இருக்கு. ஆமாம், அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, முக்கிய கட்சிக்காரங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சில காவல்துறை அதிகாரிகள் குறுக்கு வழியில் பேட்ச்லேருந்து அவங்க பேட்செல்லாம் அப்படியே இருக்கும், ஆனால் குறுக்கு வழியில் குதிரை பெற மாதிரி அவங்க போஸ்டிங்கில் வராங்க. அது சில காவல்துறைக்கு மன உளைச்சல் ஆயிடுது. நம்ம கூட இருந்தவங்க எப்படியோ ஆளுகளை பிடிச்சி பெரிய ஆள் ஆகிட்டாங்க, இந்த போஸ்டிங் வாங்கிட்டாங்க அந்த போஸ்டிங்னான்ட்டு காழ்ப்புணர்ச்சியில் வேலை செய்யலாம். நம்மளுக்கு என்ன ரெக்கமெண்ட்லாம் குறையணும், ரெக்கமெண்டெல்லாம் குறைஞ்சி பேட்ச் வைஸாக பண்ணால் தான் சார். இப்போ கூட நிறைய காவல்துறை என்ன சொன்னாங்க, சார் நான் வந்து 94 பேட்ச்சு 96 2002 அவங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்க சார். இவங்களாம் எனக்கு என்னென்ன ஒன்று, கேங்ஸ்டாரில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கேங்ஸ்டாரில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் டிராஃபிக்கில் போட்டு வச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய ரவுடிஸை பிடிச்ச எப்படி சொல்கிற ஜாம்பவான் காவல்துறையெல்லாம் இருக்காங்க. அதாவது பெரிய பெரிய ரவுடிஸை சும்மா சொல்லக்கூடாது, சட்டையை பிடிச்சி தரத்தரன்னு இட்டுன்னு வந்த பல பேரை கேங்ஸ்டார் டீம்லேருந்து எடுத்து டிராஃபிக்கில் சிக்னலில் ஸ்டாப் பண்ணி நிற்க. எனக்குலாம் அவங்களெல்லாம் பார்க்குறப்போ என்னண்ணா எப்படி இருந்தீங்க, என்னப்பா பண்ணுறது, ஸ்டாப்னு கையில் கொடுத்துட்டாரு பாட்டுறாங்க. அந்த மாதிரி நிச்சயமாக நேர்மையான காவல்துறை அதிகாரிகள்லாம் அதான் சார் இப்போ இன்றைக்கி டிராஃபிக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதை வந்து முதல்வர் பார்க்கணும், தாவேக்காவினர் பார்க்கணும். நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் களை எடுக்கணும்னு நான் கோரிக்கையாக நம்மளும் வைக்கலாம். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தங்க. நன்றி சார். நன்றி பிரதர்.